ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பாங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000க்கும் மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000க்கும் மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் தீபான்ஷுவும், மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அன்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா சர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.